வணக்கம். புதிய தலைமுறை அறக்கட்டளையின் அறம் நேர்காணலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சேவை சிந்தை கொண்ட செம்மாந்த சீலர்களின் சிந்தனை செல்வங்களை செந்தமிழ் நாட்டோருக்கு அறியத் தருவதில் அளவற்ற ஆனந்தம். முதல் நிகழ்வான இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர், அருட்பொழிவாளர், அறம் வளர்க்கும் நாயகர், பாரலாம் சுற்றிச் சுழன்று வரும் மேன்மை பொருந்திய கோவிந்தபுரம் திரு பாலாஜி பாகவதர் அவர்கள். மனமளவும் மாமரமே என்னை வாவென்றழைக்கும் தபோவனமே. மனமளவும் மாமரமே என்னை வாவென்றழைக்கும் தபோவனமே. வணக்கம். அறம் என்பதற்கு பல பொருள்கள் கூறப்படுகின்றன. உங்கள் எண்ணத்தில் அறம் என்றவுடன் எழுவது என்ன? அறம்னு சொன்ன உடனேயே திருக்குறள் தான் நினைவுக்கு வரும். சத்குரு ஞானானந்த சுவாமி நாயனார் சூத்திரம்னு சொல்லுவார் திருக்குறள்ங்கிறத. ஏன்னா திருவள்ளுவ நாயனாருடைய ஒரு எளிமையான வரி அப்படின்னு அதை சொல்லுவார். மனத்துக்கண் மாசிரநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிரன்னு சுருக்கமா முடிச்சுட்டார். எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டியதுங்கிறது தான் தர்மத்துல பிரதானமானது. இப்போ எண்ணம் தூய்மையா இருக்கும்போது முக்கியமானது கொடுக்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா அவர் நம்மகிட்ட கொடுக்கும்படியான எண்ணத்தை கொடுக்கிறார். நம்மளோடது எதுவுமே இல்லை, கொடுக்கிற கை உள்பட. அடுத்தது இன்னொன்னு சொல்றார் வள்ளுவர், என்ன? அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படிங்கிறார். மனசுல ஒரு பொறாமை இல்லாமல், அவங்க பண்றாங்க நானும் பண்றேன் அப்படின்னு ஏட்டிக்கு போட்டி இல்லாமல், ஒரு பேர் புகழுக்காக பண்ணாமல். அந்த காலத்துல கிருபானந்த வையர் சொற்பொழிவை நான் கேட்டிருக்கேன். ஒரு டியூப்லைட் போடுவான், உபயம்னு அவன் பேரே எழுதிட்டு லைட்டு வெளிச்சம் தெரியாதும்பர். அது மாதிரி தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய எண்ணம் இல்லாமல், பொறாமை இல்லாமல், இல்ல ஒரு தேவையில்லாத ஆசாபாசங்கள் இல்லாமல், கோபம் இல்லாமல், கடும் சொற்கள் சொல்லாமல், இப்படி இருக்கக்கூடியது அறம்னு வள்ளுவர் டெஃபனிஷன் கொடுக்குற, இதுக்கு விளக்கம். அப்ப அது மாதிரி நம்ம பண்ணக்கூடியது எதுவுமே. ஒரு தடவை சாமி சொன்னார், ஒரு ஆரஞ்சு பழம் கையில வச்சிருக்காரு. இந்த பழம் நல்ல அழகா இருக்கு பார்க்கறதுக்கு, கண்ணுக்கு அழகு, மூக்குக்கு மனம், நாக்குக்கு ருச்சி, உடம்புக்கு சத்து. சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டா அந்த கொட்டையிலேருந்து இன்னும் ஒரு செடியை, மரத்தை, பழங்களை உண்டாக்குறது. ஒரு அறிவு இருக்குன்னு சொல்ற செடியிலேருந்து இந்த பழம் இவ்வளவு செய்யறதுன்னா 6 அறிவு இருக்கிற மனுஷன் இவ்வளவு செய்யணும்னு சொன்னார். ஒரு பக்தர் அவரை கேட்கிறார் சுவாமிகிட்ட, 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 18 உபபுராணம், 108 உபனிஷத் இருக்குன்னு சொல்றாளே நம்ம சனாதன இந்து தர்மத்துல, இவ்வளவும் மொத்தம் வாழ்நாள்ல படிக்க முடியாது, இதோட சாரத்தை எனக்கு சுருக்கி சொல்ல முடியுமான்னார். சொல்லலாமேனார். மகிழ்வித்து மகிழ்னார். இது சுவாமி சொன்ன வார்த்தை இன்னைக்கு பல இடத்துல புழங்குறது. கோடம்பாக்கம் பிரிட்ஜு கீழே சசியன் சேகர் சுவிட்ச் கேர்ஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருந்தது. அதோட நிறுவனர் ஸ்ரீமான் தென்னாங்கூர் கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் இருந்தார். அவருக்கு சுவாமி சொன்ன வார்த்தை இது. இது அவரே என்கிட்ட பகிர்ந்திருக்கார் பல வருடங்களுக்கு முன்னாடி. அப்படி அடுத்தவங்களுடைய மகிழ்ச்சியில நம்ம மகிழ்ச்சி இருக்குன்னு நினைக்கும் போது, ஒருத்தருக்கு தர்மம் பண்றோம், நான் கொடுக்குறேன், நீ இவன் வாங்குறாங்கிற அந்த எண்ணம் இருக்கக்கூடாதுங்க. ரமண பகவான் சொல்றார், ஒருவன் பிறருக்கு கொடுப்பதெல்லாம் தனக்கே கொடுத்து கொள்கிறான்ங்கிற. அப்போ அறத்த மகான்கள் இப்படியெல்லாம் சொல்றாங்க. நம்ம பிறந்ததுங்கிறது எதுக்கு? நல்ல காரியங்கள் பண்றதுக்கு. பண்றதுனால யாருக்கு நன்மை? நான் சாப்பாடு போடுறதுனால ஒரு ஏழைக்கு நன்மை, துணி கொடுக்கறதுனால ஒரு ஏழைக்கு நன்மை, கல்வி கொடுக்கறதுனால ஒருத்தருக்கு நன்மை இல்லை, நமக்கு நன்மைங்கிறாங்க. அப்படி கொடுக்கும்போது பொருள் பற்று நீங்கிறது, மனசு சுத்தமாறுது. அது ஒரு விதமான பூஜை. கடமையை செய், பலன் வந்து சேரும். கொடை அளித்தால் ஒருவர் தனக்கு எதுவும் பலனாக வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட வந்து சேரத்தான் செய்யும். அதனாலதான் பேருக்காவது செய்யுங்க, அது பழக்கமாகட்டும்னு சொல்றாங்க. ஆமா, கரெக்ட். இப்ப இடக்கை ஒருவருக்கு உதவுகிறது, வாங்கியவர் மீண்டும் நமக்கே தரும்படி நேராது, அவர் இன்னொருவருக்கு தருவார். ஆமா, இப்படி தலைமுறைகளாக தர்மம் நீடிக்கும் என்பது பொருள். உண்மை. நீங்கள் செய்யும் அறச்செயல்கள் என்னென்ன ஐயா? நம்ம கோவிந்தபுரத்துல ஞானானந்த பாதுகா மண்டபம்னு ஒரு பிரார்த்தனை கூடம் வச்சிருக்கோம். அதான் மையம். மக்களுக்கு பல சேவைகள்ல இது ஒரு சேவையாகவே நான் நினைக்கிறேன். என்னன்னா, பணம் இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும் எல்லாருக்கும் தேவை ஒண்ணே ஒண்ணு,
நிம்மதி. அது வேண்டான்னு யாரும் சொல்ல முடியாது. அப்ப அந்த மன நிம்மதி எங்க கிடைக்கும்னா, இது மாதிரியான தெய்வீக வழிபாடு நடக்கக்கூடிய இடங்கள்ல எங்க எந்த விதமான கெடுபிடியும் இல்லாம மக்கள் போய் கடவுளை வணங்க முடியுமோ அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு அமைதி கிடைக்கும். ஞானானந்த சுவாமிகள் மூலமாக வெளி உலகத்துக்கு வழங்கப்பட்ட நிறைய ஸ்தோத்திர பாடல்கள், அதெல்லாம் காலையில பாடுறது. காலையில ஒரு 8:30 மணிக்கு கோவிந்தபுரம் வாசிகளா இருக்கக்கூடிய ஒரு 150 பேர் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நாளும் அன்னம் வழங்கப்படுறது. நல்ல ருச்சியான உணவு, ஏதோ கொடுக்குறோங்கிற மாதிரி இல்லாமல் உள்ள இருக்கிற சாமி தான் வாசல்ல வந்து வாங்குறாருங்கிற எண்ணத்தோட அவங்களுக்கு வழங்கப்படுறது. பௌர்ணமி மாதிரி நாட்கள்ல 2 வேளை, தினப்படி 1. அதுக்கப்புறம் நவராத்திரி போது அம்பாளுக்கு புடவை சாத்துறதுன்னு வழக்கம் உண்டு. ஒரு சில பேர் உட்காந்து வச்சு புடவை கொடுப்பாங்க. அது ஒரு புண்ணிய காரியம். நம்ம வந்து கிராமத்துல இருக்கிற ஏழை எளிய மக்கள் அவ்வளவு பேருமே அம்பாளோட வடிவமாகவே சுவாமி அப்படிதான் சொல்றார். எல்லாரையுமே அன்னை வடிவம்ங்கிறார். அப்ப அந்த அன்னை வடிவத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் புது வஸ்திரம் கொடுக்கறது. அப்புறம் வறிய நிலையில இருக்கிற குழந்தைகளுக்கு தீபாவளிக்கு துணிமணி வாங்குறதுக்கு வசதி இருக்காது. அதான் ஆன்மீகமும் அறப்பணியும் கலந்ததாக சாதாரண நாள்ல கொடுக்காமல் ஒரு நவராத்திரி, ஒரு தீபாவளி அப்போ பட்சணங்கள்லாம் பண்ணி கொடுக்கறது. அந்த குழந்தைகளை விட்டு கிருஷ்ணனுக்கு பூ போட சொல்றது, குட்டி குட்டி நாமாவளி சொல்லித் தர்றது, எளிய கதைகள் சொல்லித் தர்றது, கேள்வி கேட்டு குழந்தைகளை பதில் சொல்றது. அப்படி அன்னதானம், வஸ்திரதானம், வித்யாதானம், ஞானதானம். படிக்கிறதுக்கு வசதி இல்லாத எளிய குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு வருஷத்துக்கான ஸ்கூல் ஃபீஸோ காலேஜ் ஃபீஸோ ட்ரஸ்ட் நேரடியாக கட்டிடணும். அவங்க நல்லா படிக்கணும், எளிமையான குடும்பத்துக்காரங்களா இருக்கணும் அப்படிங்கிறத வேற எந்த நிபந்தனையும் நம்ம வைக்கிறது இல்லை. இது ரொம்ப எளிய ஒரு சேவை தான். எத்தனையோ பேர் பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்றாங்க. ஒரு அணில் பண்ணக்கூடிய கைங்கரியம் போல சிறு நிலையில இதை பண்ணிக்கிட்டு இருக்கு. தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. இப்ப சில சன்னிதானங்கள் பேசும்போது தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படின்னு சொல்ல தோணுது. ஆனாலும் இப்ப நீங்க பேசும்போது ஒண்ணு சொன்னீங்க, ஏழை எளிய மக்களுக்கு நாங்க உணவு வழங்குறோம்னு. ஏழ்மை வேறு, எளிமை வேறு, பாவர்ட்டி வேறு, சிம்பிளிசிட்டி வேறு. ஆக ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு மட்டும் உணவளிப்பதுதான் தகும். பணக்காரர்கள் கூட 1000 பேர் பணக்காரர்கள் வந்தாலும் கூட அதை பிரசாதம் நினைச்சு சாப்பிட்டுடுறாங்க. ஆனால் அவர்களால் இல்லத்தில் செய்து சாப்பிட்டு விட முடியும், கடவுளுக்கு படைத்து விட்டு அவர்கள் விரும்பினார். ஆக உணவு தேவை என்பது இன்றைக்கு எப்படி இருக்கிறது? கொடை என்பது உணவு என்பதாகவே இன்றும் நீடிக்க வேண்டுமா, அல்லது வேறு விதங்களில் மாற்றம் எடுக்க வேண்டுமா? யாருக்கு எது தேவையோ அதை கொடுக்கறது கொடை. காஞ்சி பெரியவர்கள் திருமலரோட திருமந்திரம் சொல்லுவார், யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு ஒரு இன்சொல் தானேங்க. ஒரு இன்சொல் சொல்றது ஒரு கொடை. அது பெரிய தர்மம். அது கடுமையை எந்த சந்தர்ப்பத்திலையும் சுவாமியுடைய தியான ஸ்லோகமே மந்த ஸ்மிதமுகாம் போஜ சம்ஸ்கிருத ஸ்லோகம் தான். அவருடைய முகம் மலர்ந்த நிலையில இருக்கும், புகைப்படக்காரருக்காக இல்லை, எப்பவும் மலர்ந்த நிலையில இருக்கும். எப்பவும் இனிமையான பேச்சு, மென்மையான பேச்சு. அது அந்த வார்த்தை மனசு அப்படியே தொட்டுடும். இது ஒரு ஞானிகளோட இயல்பு. நம்ம பார்த்து வியந்து போறோமே. மகான்கள் என்ன சொல்றாங்க, அது ஏன் நீங்க பழக்கப்படுத்திக்க கூடாது? எப்பவும் மலர்ந்த முகத்தோட ஏன் இருக்கக்கூடாது? யார் தடுக்கிறா? இனிமையா ஏன் பேசக்கூடாது? அப்ப அது ஒரு கொடை இல்லையா? அடுத்தது வசதி உள்ளவங்க, பணம் இருக்கிறவங்க சாப்பிட்டுக்கலாங்கிறது ஒண்ணு. இப்ப எங்க ஊர் கோவிந்தபுரத்துல ஒரு சின்ன குக்கிராமம். அது வெளியூர்ல இருந்து நிறைய பக்தர்கள் வருவாங்க, கார்ல வருவாங்க, போதேந்திர சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க, அங்க இருக்கிற சன்னதி எல்லாம் பார்ப்பாங்க. சட்டுன்னு பக்கத்துல ஒரு உணவகம் கிடையாது, ஆடுதுறைக்கு தான் போகணும். அந்த மாதிரி நேரத்துல அவங்க கூட வாங்கி போறாங்க. இன்றைக்கும் உணவின்றி படுக்கைக்கு செல்வோர் ஏராளமான பேர். எல்லா மடங்களிலும் உணவளிப்பது என்பது அன்றைய காலத்திலிருந்து கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் உணவிற்கு அவ்வளவு கொடிய பஞ்சமெல்லாம் இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் எவர் வந்தாலும் வாங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க, அந்த சொல் இருக்காது. விருந்தோம்பல். ஆக அந்த அன்னதானத்துல உதாரண மனிதர் என்றால் நீங்க யாரை சொல்லுவீங்க? அன்னதானம்னு சொன்ன உடனே நினைவுக்கு வருது தேர்ப்பெருமானூர் ராமசாமி ஐயர்னு பேர் அவருக்கு. ஆனா அப்படி சொன்னா யாருக்கும் தெரியாது. அன்னதான சிவன் சொன்னாதான் தெரியும். அப்படி ஒரு மகான் இருந்து உலகமே கையெடுத்து கும்பிடக்கூடிய மகாபிரிவர் அவரை பத்தி சொல்லும்போது நெகிழ்ந்து போயிருக்காருன்னு சொன்னா அவரோட பெருமையை சொல்ல முடியாது. ரொம்ப எளிமையான ஒரு சமையல் கலைஞர். ஒருத்தட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவர், விதவிதமா சமைச்சு போடுவார்.
திடீர்னு அவருக்கு தோணித்து, இது மாதிரி ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்யறதை விட 4 பேருக்கு சாப்பாடு போட்டா என்ன, பணம் காசு வாங்காம யாரோ காசு கொடுக்குறாங்க, அவர் நம்மளை கூப்பிடுறாரு, நம்மளும் வேலை செய்யறோம், அதெல்லாம் நினைச்சே பார்க்காம பசிக்கு சோறு அப்படின்னு எப்போ போடணும்னு தோணித்து. தோன்றவர் யாருன்னா, அன்னைக்கு வேலை செஞ்சாதான் காசு. ஒரு கோடீஸ்வரர் தானம் பண்றது பெரிய விஷயம் இல்லை இல்லையா? கையில பணம் இல்லை, தர்மம் பண்றதுக்கு எது வேணும்னா அவர் தான் நிரூபிச்சார், மனம் தான் வேணும்னு காட்டினார். பெரிய பெரிய கோவில் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் தேதி குறிச்ச உடனே எத்தனாம் தேதி கும்பாபிஷேகம், 3 மாசம் கழிச்சு, அப்படியா எத்தனை பேர் வருவாங்க, சுமார் ஒரு 1,00,000 பேர். அது நான் அன்னதானத்து செலவு ஏற்றுக்கணும், எல்லாம் ஏற இறங்க பார்ப்பா. ஏன்னா இடுப்புல கட்டின ஒரு அறத்துண்டு, மேல ஒரு துண்டு, கழுத்துல ருத்ராட்ச, நெத்தியில விபூதி, ஒண்ணும் கிடையாது. ஒரு கடையா போய் துண்டை விரிச்சு, சிவன் வந்திருக்கேன், முடிஞ்சதை குடும்பம். அவரை பத்தி பேசும்போதெல்லாம் தொண்டை தொழிலெழுத்து. அப்படி ஊரா போய் வாங்கி அவர் பண்ணின அன்னதானத்தை பத்தி பெரியவர் அவ்வளவு விமர்சையா சொல்றார். 1,00,000 பேருக்கா போடுவாங்க? 1,00,000 பேருக்கு. மகாவங்கத்தும் போது போட்டிருக்கார், நாகநாத சுவாமி கும்பாபிஷேகத்துக்கு போட்டிருக்காரு. அப்படியே இமயமலை மாதிரி இருக்கும் சாதம்ங்கிறார் பெரியவர். அவ்வளோ அன்ன மலையா இருக்கும். அப்புறம் இந்த தயிர் உரக்குத்துறதெல்லாம் ஒரு அப்படி ஒரு டெக்னிக். அந்த காலத்துல ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது இல்லையா? பால் அங்கங்க கேட்டு வாங்கி காய்ச்சி உரக்குத்தி மர சீசால அதை போட்டு தேன் மெழுகால சீல் பண்ணி குளத்துக்குள்ள உருட்டி விட்டு, நேச்சுரல் ரெஃப்ரிஜரேஷன், அந்த நேரத்துக்கு முன்னாடி அது எடுக்கிறது. மலையா காய்கறிகள் அத்தனை பேர் சாப்பிடும்போது அவர் மூக்கு வாசனையை வச்சு கண்டுபிடிப்பாராம், இதுல கம்மியா இருக்கு, இது ஏத்து, இதுல சமையல்னு சொல்லுவாராம். அவ்வளவு பேர் சாப்பிடும்போது கண்குளிர பார்த்துட்டு, தெரிஞ்சவா வீட்டுல யார் வீட்லயா போய் கொஞ்சோண்டு மோர்ஞ்சாதம் கொடுன்னு கரைச்சி சாப்பிட்டுட்டு அடுத்த கோவிலுக்கு போயிட்டு சிவன் வந்திருக்கேன்னு. காஞ்சி பெரியவரையும் சொல்லுவாங்க. அவரு ரமண மகர்ஷி எல்லாம் அவங்க எங்கேயும் போய் சமையல்லாம் பண்ணல. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு சமையல் கலை நுணுக்கம் எல்லாம் யாருக்குமே தெரியாது. அன்னதானம் சிவன் பத்தி சொன்னீங்க, ஆனா அரை துண்டோட இருப்பார்னு சொன்னது ரொம்ப வியப்பா இருக்கு. இன்றைக்கு ஒரு 10,000 20,000 பேருக்கு சமைக்கின்றவர்களே தனி ஹெலிகாப்டர்ல வர்றாங்க. அதான் அன்றைக்கு இறுதி வரை அந்த அரையாடையோடு இருந்தாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அதான் அவர் ஒரு மகான் நிலைமைக்கு போனதுனால, நான் சிவகங்கை கிட்டக்க ஒரு ஆசிரமத்துல போய் பாகவதம் சொல்ல போனேன். உலக அளவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மகான்களோட படம் வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 150-200 படம் வச்சிருந்தாங்க. அதுக்கு நடுவில் அவர் படத்தை பார்த்துட்டு நான் கண்ணீர் விட்டு அழுது. அப்படி அந்த நிலையில வைக்க வேண்டியவர் தான். சுவாமி பட்டினத்தார் பாட்டு அடிக்கடி சொல்வார், ஒன்றென்று இரு தெய்வம் உண்டென்று இரு, உருவான செல்வம் அன்றென்று இரு, பசித்தோர் முகம்பார். பட்டினத்தார் அது ஒரு தவமா சொல்றார். சாப்பாடு போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அந்த ஜீவனுக்கு ஒரு நிம்மதி கொடுக்குறோம் நம்ம. விவேகானந்த சுவாமி சொல்றார், பசிச்சவனுக்கு அவன் ரூபத்தில் இருக்கிற கடவுளை வழிபடணும்னா உணவுனால வழிபடுறோங்க. அந்த அன்னம்ங்கிறது என்ன, அன்னத்தினால அர்ச்சனை ஒரு ஜீவனுக்கு. நம்ம ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆச்சார நிதியும் அருணகிரிநாதர் பாடுற, கொடுத்தவன் வாங்கிக்கிறாங்கிற எண்ணத்துல வழிபாடாகவே ஜீவ சேவையாகவே சிவ சேவையாக பண்ண சொல்லியிருக்கு. பொருட்கொடைன்னு வந்தா உங்களுக்கு யார் நினைவிற்கு வர்றாங்க? எனக்கு ஒருத்தர் நினைவுக்கு வராரு, அவர் வெளி உலகத்துக்கே தெரியாது. ஏன்னா எவ்வளவோ பேர் தர்ம காரியங்கள்ங்கிறது தர்ம சிந்தனை உள்ளவர்கள் கொடுத்து தான் நடக்கணும், அதுல சந்தேகம் இல்லை. இந்த மாதிரி நல்ல காரியம் பண்றோம்னு போய் சொன்ன உடனே எத்தனையோ பேர் நிறைய கொடுத்துருக்காங்க. எல்லாரையும் நான் நன்றி கூர்ந்து நினைவு பண்ணிக்கிறேன். வாடகை வீட்டுல வாழக்கூடிய ஒரு மனிதர், அவர் மனைவிக்கு உடம்பு முடியல, படுத்த படுக்கையா இருக்காங்க, குழந்தை கிடையாது. என்னோட கதைகளை ரொம்ப நாளை கேட்கிறவர், என்கிட்ட ரொம்ப அன்புள்ளவர். அவரை நான் பார்த்ததே இல்லை, எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாது. ஃபோன்ல தான் பேச்சு. இந்த ஞானானந்த பாதுகா மண்டபம் கட்டுறதுக்கு சென்னையில் இருக்கிற தன்னுடைய நிலத்தை விற்று 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. உங்களை ஒரு முறை பார்க்கணும்னு நான் சொன்னேன். என் மனைவி விட்டுட்டு என்னால் வர முடியாதுன்னு. நான் உங்களை பார்க்குறேன். அண்ணா, எனக்கா நீங்கள் கஷ்டப்படாதீங்கோ, நம்ம 2 பேரும் என்னைக்கு பார்க்கணும்னு சாமி தீர்மானம் பண்ணுறதோ இன்னைக்கு பார்த்துக்கலாங்கிற. தன்னை காட்டிக்கொள்ளவே விரும்பாத ஒரு ஜீவன் இல்லையா? நினைச்சு பார்க்க முடியுமா? பாடுபட்டு சேர்த்த பணத்தை புதைத்து வைக்கல, அவரு விதைத்து வைத்திருக்காரு. கொடுத்தேங்கிற எண்ணமும் இல்லாம. மகாபலிகிட்ட வாமனமூர்த்தி தானே 3வது அடின்னு கேட்டது. மண்ணுலகம் அளந்தாச்சு, விண்ணுலகம் அளந்தாச்சு, இனிமே கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? நீ கொடுக்குற, நீ 3வது அடி எங்கன்னு கேட்கிற. மகாபலிக்கு ஒரு நிமிஷம் புரியல, நிஜமாவே கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை.
அப்போ ஒண்ணு தோணித்து, கொடுக்கிறேன்னு சொன்ன நான் இன்னும் மிச்சம் இருக்கேனே, அதனால என்னை கொடுத்தேன்னா. யோகி ராம்சூர்குமார் ஒருத்தர்கிட்ட சொன்னார், ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் ஃப்ரம் யுவர் பொசஷன்ஸ், ஐ வாண்ட் த பொசஸர்னு. சாமான் எதுவும் எனக்கு வேணாம், காசு பணம் வேணாம், கொடுக்கிறேன்னு சொன்ன ஆள் எனக்கு கொண்டா அப்படின்னு கேட்கிறார். அதுதான் முக்கியம். அது மாதிரி தான் கொடுக்குறோங்கிற சிந்தனை இல்லாமல், எவ்வளவு கொடுத்தோங்கிற எண்ணம் கூட இல்லாமல் கொடுத்தவங்க எம்எஸ் அம்மா, கிருபானந்த வாரியார் சாமி. அவங்களும் நினைவுக்கு வராங்க. ஏன்னா ஒரு கச்சேரி முடிஞ்ச உடனே என்ன சம்பாவனை கொடுப்பாங்கன்னு தெரியாது. அது எந்த தர்ம காரியத்துக்கு போகணுங்கிறது கூட அவங்க வீட்டுக்காரர் சதாசிவம் அவர்கள் தான் முடிவு பண்ணுவார். அவங்க மூலமா நடக்கிறது. ஆனா அவங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆன்மீகத்துல பொதுவா அப்படிதான் சொல்லுவாங்க, சாட்சி பாவத்துல இருப்பாங்க. இறைவன் செய்கிறான், நீ கருவிங்கிறதையும் கடந்த நிலை. பார்த்துன்னு இருக்க பார்வையாளன் தான். வாரியார் சாமி அது மாதிரி எத்தனை கும்பாபிஷேகத்துக்கு கொடுத்துருக்காரு. அவர் ஒரு தடவை சொன்னார், காசியில போனா கத்திரிக்காய் விட்டேன் வெண்டைக்காய் விட்டேன்னு சொல்லுவாங்க, நான் சம்பாவனை வாங்குறத விட்டேன்னு. அதுக்கப்புறம் சம்பாவனை வாங்கல. அவ கடைசி நாள் உபன்யாசம் முடிஞ்சு சம்பாவனை கொடுக்கும்போது அன்னைக்கு யாராவது திருப்பணிக்கு வந்திருப்பாங்க, அவங்க கூப்பிட்டு இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு கையை உதறிட்டு விபூதி விட்டு சிரிச்சுன்னே ஏந்து போயிடுவார். எப்பேற்பட்ட காரியம். எம்எஸ் அம்மா அந்த மாதிரி எவ்வளவோ பண்ணியிருக்காங்க, கணக்கு வழக்கே கிடையாது. அதாவது பாடும்போதும் அதுவே இறைவனுக்கு அர்ப்பணமா இருக்கும். அதனாலதான் நான் சொல்லுவேன், இருக்கும்போது பாடுறது பெருசு இல்லை, காலமான பிறகு திருப்பதிக்கு போற பாதையில அன்னமாச்சாரியாளுக்கு விக்கிரகம் இருக்கு, ஆஞ்சநேயருக்கு விக்கிரகம் இருக்கு, கருடனுக்கு விக்கிரகம் இருக்கு, எம்எஸ் அம்மாவுக்கு விக்கிரகம் இருக்கு. அந்த அம்மா குரல் பெருமாள் கேட்கிறார் தினம். இந்த புண்ணியம் யார் பண்ண முடியும் இல்லையா? வாழ்க்கையை எப்படி தெய்வத்துக்கு அர்ப்பணமா வாழணுங்கிறது, பணமும் புகழும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறையில இருந்து கூட அதெல்லாம் பொருட்படுத்தாத அவங்களாம் மகான்கள். உண்மையிலே தண்ணி காசு கொடுத்து வாங்குற காலம் வரும்னு இது எந்த காலத்திலயோ சிவன் சார் சொல்லிட்டார். அத இந்த தேசத்தில் நடந்த அத்தனை ஒத்துமையும் ஞானிகளால் ஏற்பட்டது. துரதிருஷ்டவசமா அத்தனை பிரிவுகளும் அரசியல்வாதிகளாலையும் புரியாத மக்களாலையும் ஏற்பட்டுடுது. இன்னைக்கு எனக்கு பணம் ஒண்ணு நான் பண்ணிட்டேன், நம்மளோட 4வது தலைமுறை தண்ணி இல்லாம கஷ்டப்படும். ஊதர சங்க ஊதிடுவோம், சாமி வெடிய வைப்பார். தர்மத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு நல்ல காரியத்துக்கு 1000 தடைகளை மனசு கற்பிச்சாலும் துணிஞ்சு இறங்கினா தடைகள் விலகும். அது இதுல நடந்தது. கட்டுறதுக்கு முயற்சி பண்ணி செங்கல் எடுத்து வச்சா உயிரோட ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் போன்ல என்ன மிரட்டினார். எனக்கு டிக்கெட் தரேன்னவருக்கு டிக்கெட் கிடைச்சிடும். எனக்கு நடந்ததையே நான் சொல்றேன். இக்காணொளி பயனுள்ளதாக இருந்தால் விருப்ப குறியிடுங்கள். புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் வலைக்காட்சிக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். அறிவிப்பு மணியை ஒலிக்கச் செய்து பதிவுகளை தவறாமல் காணுங்கள்.